நோ ப்ராப்ளம். சரியா? ஆனா அதை தனியொரு இபாதத்தாக ஆக்கினதுதான் விதத்துக்கு வந்து சேருது. ஏன் இப்ப நம்ம நினைக்கணும் அத்துஆ ஹுவல் இபாதா, துஆங்கிறது ஒரு இபாதத். தொழுகை எப்படி இபாதத்தோ, நோன்பு எப்படி நமக்கு ஒரு இபாதத்தோ, அதே மாதிரி துஆங்கிறது ஒரு இபாதத். இப்ப நம்ம கையேந்தி அல்லாஹ் கிட்ட துஆ செய்யறோம் என்றால் ஃபர்ஸ்ட்க்கு துஆங்கிற இபாதத்தை செய்யறோம்ங்கிறதுனால ஒரு நன்மை இருக்குது. ஃபர்ஸ்ட்க்கு அது துஆ, அத்துஆ ஹுவல் இபாதா, துஆங்கிற இபாதத்தை செய்யறோம், அதனால அது ஃபர்ஸ்ட்க்கு அது ஒரு நன்மையான காரியத்தை செய்யறோம். ரெண்டாவது நம்மட தேவைகளை கேட்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்மட தேவைகளை கேட்கிறத மிக மிக விரும்பக்கூடியவனாக இருக்கிறார். நம்மட வாழ்க்கையில பார்க்கலாம். இப்ப ஒருத்தட்ட போய் நம்மட மேனேஜர் இருக்காரு, மேனேஜருக்கு நம்மட கஷ்டங்கள் எல்லாம் தெரியும், நம்ம சொல்லி வச்சிருப்போம். இப்படி கஷ்டம், இந்த கஷ்டம் நம்ம சாதாரணமா சொல்றோம். சொல்லி போட்டு விட்டோம்டா சில மேனேஜர் அவர் கஷ்டத்தை சொன்னார், அவ்வளவுதான். அவருக்கு கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை, கஷ்டத்தை சொல்லி போட்டிருக்காரு, நம்ம என்னத்துக்கு கொடுக்க. சில மேனேஜர் மாதிரி கஷ்டம் எல்லாம் தெரியும், அவரு கேட்காம நம்ம என்னத்துக்கு கொடுக்கிற நிலப்பாடு. அப்ப மனிதனுக்கே இப்படியான ஒரு நிலப்பாடுண்டா எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா கேட்கறத விரும்புறான்னு சொல்லி இவர் கேட்கலன்னா கொடுக்கறதுக்கு அவனுக்கு என்ன தேவை? ஆனா அல்லாஹ் தஆலா தாரான். எதை தாரான்? செலவு வந்துக்கிட்டு அல்லாஹ் தருவான். அது எது? தாயின் கருவறையில் இருக்கும் போதே அவருடைய ரிஸ்க் எழுதப்பட்டுச்சு, அது நம்ம கேட்காமலே கிடைக்கும். அது அல்லாஹ்வே சொல்றான். மற்றதுகளை நம்ம கேட்டுதான் பெற்றுக்கொள்ளணும். இதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் அல்லாஹ் நிர்ணயிச்சிருக்காங்க, அது கிடைச்சுதான் ஆகும். நீங்க கேட்டோ கேட்கலையோ, ஆனா அதையும் கேட்டால் நம்ம துஆங்கிற இபாதத்தை செய்யறோம். அதுக்கு மேலதிகமாக இதுகளையும் கேட்டால் அல்லாஹ் தஆலா இதை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அதை அல்லாஹ் தஆலா மிகவும் விரும்புகிறவனாக இருக்கிறார். அப்ப இப்படி மிக முக்கியமான ஒரு இபாதத் நம்மளை விட்டு போகுதே என்பதனால தலீமுக்காக வந்தது, கல்விக்காக வந்தது, கடைசியில தனியது இபாதத்தாக வந்து சேர்ந்ததுதான் பிரச்சனை. இப்ப விளங்கிருக்கீங்க உங்களுக்கு? அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நம்ம முடியுமான அளவுக்கு என்ன செஞ்சு கொள்ளணும்னு கேட்டா, நம்மட தக்வாவை வலுப்படுத்துறதுக்கு நம்மளோட தேவைகளை தனியாக முடியுமான அளவுக்கு துஆ செய்யும். இந்த நோன்பு காலம் அதிகமாக நபி அவங்க துஆ செய்வாங்க. நோன்பு காலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் செட்டிப்பு நன்மைகள் அதிகரிக்குது இல்லையா? நோன்பு காலத்துல நபி அவங்க காத்தை விட மசதக்கா செய்வாங்கன்னு பார்க்கிறோம்.